இந்த மலச்சிக்கலுக்கு பெரிய காரணம் எது என்று கேட்டால் முதலில் உடல் சூடு. கடுக்காத்தூள் சாப்பிட்டா போகும். இதெல்லாம் எது சாப்பிட்டு சரி ஆகலை சார் அப்படின்னா அங்கே முத்தி விட்டது. அப்போ அதற்கு நாம் பிரத்யோகமான மூலிகையை தயாரித்து வைத்திருக்கோம். குடல் இறுக்கி என்று ஒரு மூலிகை இருக்கிறது. அவைகளை அதிகமாக எடுக்கின்ற பொழுது குடல் சுருங்கி விரியும் ஒழுங்காக. ஆனால் முத்திய நிலைகளுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்கின்ற நிலைக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அவைகளை சுருக்குவதற்கு சில மூலிகைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மலத்தை வெளியேற்றக்கூடிய உறுப்பை வலுப்படுத்தி சுருங்கி விரியும் தன்மை அதை அதிகமாக செய்யும். அல்லாவின் கருணினாலும் இயேசுவின் கருணினாலும் சிவசக்தியின் கருணினாலும் பேசத் தொடங்குகின்றோம். உலகத் தமிழர்களுக்கும் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று நம் சேனலில் மலச்சிக்கலை பற்றி பேச இருக்கிறோம். மலச்சிக்கல் தான் பல சிக்கலுக்கு காரணம் என்பார்கள். நீங்கள் மலச்சிக்கல் இல்லாமல் காலையில் எந்திரிக்கின்றீர்களா? மனச்சிக்கல் இல்லாமல் இரவில் படுக்கின்றீர்களா? உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளையும் சொல்வார். அதனால் மனச்சிக்கல் தான் மலச்சிக்கலுக்கு காரணமாகிறது. இந்த மலச்சிக்கலில் இருந்து தான் எல்லா நோய்களும் உருவாகும். அதனால தான் சித்தர்கள் முதலில் அவர்களுக்கு ஒரு மருந்தை கொடுக்கின்ற பொழுது பேதிக்கு கொடுக்க சொல்றாங்க. ஒரு வீட்டை சுண்ணாம்பு அடிச்சுட்டு தான் நம்ம குடியேறோம். அதுபோல வைத்தை சுத்தம் செய்துவிட்டு தான் ஒரு மருந்தை தர வேண்டும் என்று சொல்வார். அதுபோல் இந்த மலச்சிக்கலுக்கு பெரிய காரணம் எது என்று கேட்டால் முதலில் உடல் சூடு. இரண்டாவது அந்த உணவு செரிமானம் ஆகக்கூடிய சத்துக்கள் நம்மிடம் குறைவது. நாறு சத்துக்களான பொருள்களை குறைவாக சாப்பிடுவது. தண்ணீரை கம்மியாக குடிப்பது. ஏன்னா தண்ணீர் நம்ம சாப்பிடுகின்ற உடம்பு 20 கிலோ நீங்கள் வெயிட் இருக்கீங்கன்னா 1 கிலோ தண்ணி குடிக்கணும். 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 60 கிலோ இருந்தால் 3 லிட்டர் ஒரு நாளைக்கு குடிக்கணும். அப்போ தான் அந்த உணவு செரிமானமாகி அது கழிவுகள் வெளியேறும். அதனால் 2 முறை வெளியேற்க வேண்டும். இயற்கையாக வரவில்லை என்று சொன்னால் கூட இனிமா டேங்க் வைத்து வெளியேற்க சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 முறை நாம் மலம் கழிக்க வேண்டும். வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். மாதத்துக்கு 2 முறை மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட வேண்டும். வருடம் 2 முறை வயிற்றை கிளீன் பண்ணும். பேதிக்கு சாப்பிடணும். இப்படி சாப்பிடுறவர்களுக்கு 100 ஆண்டு அந்த உடம்பு தகுதியானது என்று இதெல்லாம் நாம் இன்று அவசர காலத்தில் மறந்துவிட்டோம். அதனால் மலச்சிக்கலுக்கான மூல காரணத்தை தெரிந்து கொள்ளும். உஷ்ணத்தை உடம்பில் குறைப்பதற்கு என்னென்ன வழி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தொப்புளில் எண்ணெய் வைப்பது, வாரம் 1 முறை எண்ணெய் தேய்த்து குளிப்பது, ஒரு கீரையை டெய்லியும் எடுத்துக்கொள்வது, இப்படி கொய்யா பழத்தை அதிகமாக சாப்பிடுவது, இப்படி நிறைய வழிகள் இருக்கின்றன. ஆனால் இதையெல்லாம் கடைபிடித்தும் தீரவில்லை என்று சொன்னால் அவைகள் முத்திவிட்டது என்ற அர்த்தம். அதற்கு நாம் சிறந்த மூலிகையில் தான் இறங்க வேண்டும். அதற்குரிய லேகியங்கள், அதற்குரிய சூரணங்களை நீங்கள் சாப்பிடும்போது தான் தீர்வு ஏற்படும். அடிப்படை கையில் சின்ன செடியை பிடுங்கி எறிந்து விடலாம். செடி பெரிதாக வளர்ந்து விட்டால் கோடாரி போட்டு தான் வெட்ட வேண்டும். அதுபோல் ஆரம்ப நிலையில் இருப்பதற்கு நான் சொன்ன இந்த முறைகளை கடைபிடித்தாலே உங்களுக்கு சாதாரண தேனை சில பேர் சாப்பிட்டாவே ஒழுங்காக வெளியே போகும். கடுக்காத்தூள் சாப்பிட்டா போகும். இதெல்லாம் எது சாப்பிட்டு சரி ஆகலை சார் அப்படின்னா அங்கே முத்தி விட்டது. அப்போ அதற்கு நாம் பிரத்யோகமான மூலிகையை தயாரித்து வைத்திருக்கோம். அந்த மூலிகைகளையும் அந்த சூரணங்களையும் லேகியங்களையும் நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுதும் உணவு முறைகளை நீங்கள் உணவில் என்னென்ன பொருட்கள் சேர்க்க வேண்டும் என்ற வாழ்வியல் முறையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த தன்மையை எப்பொழுதும் வராது. குடல் இறுக்கி என்று ஒரு மொழி இருக்கிறது. அவைகளை அதிகமாக எடுக்கின்ற பொழுது குடல் சுருங்கி விரியும் ஒழுங்காக. உள்மூலம் என்று ஒன்று இருக்கிறது. வெளி மூலம் நவ மூலங்கள் இருக்கின்றன. நவ மூலத்திற்கும் நாம் அற்புதமான ஒரு லேகியத்தை தயார் செய்திருக்கிறோம். அதை நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது உங்களுக்கு மலச்சிக்கல் என்பது கனவிலும் வராது. அதனால் எளிமையாக நான் சொன்னக்கூடிய இரவில் தேனை ஒரு 2 ஸ்பூன் சாப்பிடுவது, கடுக்காத்தூளை சாப்பிடுவது, கடையில் பொன்னாவாரை பொடி என்று ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் ஆரம்ப நிலைக்கு சரியாகும். ஆனால் முத்திய நிலைகளுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்கின்ற நிலைக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அவைகளை சுருக்குவதற்கு சில மூலிகைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவைகளை பயன்படுத்துகின்ற பொழுது தான் அவை சரியாகின்றன. அதை சரியான இடை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் வெளியிடுவதில்லை. பொதுவான விஷயத்தை சொல்லலாம். ஆனால் அளவு முறைகள் தவறு ஏற்படுகின்ற பொழுது அதுவே பக்க விளைவை ஏற்படுத்தும். அதனால் நான் சொல்லக்கூடிய கடுக்காய், பொன்னாவாரை பொடி, தேன் இவைகள் எல்லாம் உங்களுக்கு பலனளிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதற்கு முறையான வைத்தியரை தான் நீங்கள் சென்று அடைய வேண்டும். அதற்கான பிரத்யோகமான சிறந்த ஒரு லேகியத்தை தயார் செய்திருக்கிறோம். அவைகளை நீங்கள் மூல நிவாரணி அதை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது எப்பொழுதும் உடல் சூட்டை சமமாக அது வைத்து கொண்டு அந்த குதத்தை மலத்தை வெளியேற்றக்கூடிய உறுப்பை வலுப்படுத்தி சுருங்கி விரியும் தன்மையை அது அதிகமாக செய்யும். வெளி சுருங்கி உள் சுருங்கி என்று சில மூலிகைகள் உண்டு. அவைகளை சேர்க்கின்றோம்.
அதனால் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். அப்படி பிரச்சனை இருப்பவர்கள் ஸ்க்ரீன் தெரியக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அதை கேட்டு பெற்று அந்த லேகியத்தின் மூலமாக மூல நோயிலிருந்து நீங்கள் வெளிப்பட்டு எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்க நாங்கள் அனைவருக்கும் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதையே சரண்யே திரியம்பகே தேவி நாராயண் நமஸ்துதே.